welcome to Kollywood Uncut with me, Farina. இந்த நிகழ்ச்சி ஃபுல்லா சினிமா சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு வரீங்க. சினிமா அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டுங்க. நீங்க பார்க்குற எந்த விஷயமுமே வந்து உங்க மனசுல பதியறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வந்து அதை நேரடியாக பார்க்குறீங்க. அந்த உணர்வை உங்களுக்குள்ள கொடுக்கறது வந்து அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற பிஜிஎம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சினிமா வந்து முழுக்க முழுக்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த ஷோவும் கண்டிப்பாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமா சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான ஃபங்க்ஷன்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. எல்லாருக்குமே ஃபேவரட்டான பிரஜன் ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் மணல் நகரம். இந்த படத்தோட டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு முன்னாடி சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிமான ஒரு தலை ராகம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படத்தோடைய ஹீரோ தாங்க இந்த படத்தோட டிரெக்டர். எஸ், ஒரு தலை ராகம் சங்கரோட டிரெக்ஷனில் தான் இந்த படம் வெளிவர போகுது. இந்த படம் முழுக்க முழுக்க துபாயிலே எடுத்திருக்காங்க. துபாயை பற்றின ஒரு கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்தது. சாதாரணமான ஆடியோ லான்ச் மாதிரி இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான ரீயூனியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பீரியடில், அதாவது 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த எல்லாருமே இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சை இப்போ நம்ம பார்க்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிரஜன். என்னெல்லாம் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து ரொம்ப வருஷம் ஆங்கரிங்காக இருந்தேன். இப்போ இது என்னோடய 2வது படம். முதல் படம் தீக்குளிக்கும் பச்சைமரம், இது மணல் நகரம். ஒருதலை ராகம் நடித்த ஹீரோ அறிமுகமான சங்கர் சார் தான் இந்த படத்தோட டெபியூ பண்ணுறாரு இயக்குனராக. ஸோ இதில் நான் லீட் ஹீரோவை பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க இது 62 நாள் துபாயில் வந்து படம் பிடிக்க எடுக்கப்பட்டிருக்கு இந்த கதை. ஸோ ரியலாக நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட் போஸ்டர்ஸில் நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ டைரக்ட் இயக்குனர் மற்றும் இயக்குனரோட ஃப்ரெண்ட், ப்ரொடியூசர், இவங்க எல்லாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அது துபாயில் நடந்த சம்பவம்னால துபாயை நாங்கள் களத்தை எடுத்துகிட்டு, ஸ்டோரி லைனை எடுத்துகிட்டு மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் கொடுத்து துபாயில் 60 days ஷூட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை நான் பண்ண கேரக்டரோட பேர் வந்து மன்சூர் சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் கேரக்டர். முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், லவ், எமோஷன் எல்லாமே சேர்ந்த ஒரு நல்ல ஒரு கதை. என் பேர் கௌதம் கிருஷ்ணா. இந்த படத்தோட பேர் மணல் நகரம். இதில் என்னோடய கேரக்டரோட பேர் ஆனந்த். லவ் இருக்குது, ஆனால் நல்ல ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். 3 கேரக்டர்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே நல்லா ஒரு ரூமில் எப்படி நம்ம பார்க்குறது, துபாயில் போய் எப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம ட்ரீமாக பார்க்குறது அந்த துபாய், அவங்க ஒரு ரூமில் எப்படி வாழ்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கதை. ஹலோ எவ்ரிபடி, ये पेर मोहन राज फिल्म ले. My name is VK as a character. I play Mohan Raj. My original name is VK Vinod Kumar. I play the villain role in the movie. Very thankful to Shankar sir to give me an offer in this movie, and I hope I have done some justice to the character. I don't think I should express more on the character and explain more. அப்புறம் எல்லாம் ஃபில்ம் பார்த்து அப்புறம் தெரியும் எல்லாருக்கும். Thank you, Nandri. Hi, my name is Varna Shetty, working for Manal Nagaram as the main lead. Great experience, felt like family while working for about months together. My character is basically a rich father's daughter, solving issues in the outskirts in Dubai. So the team has been like one full support. Everybody is like great people working with. New to the Tamil industry, but never felt like I was new. So looking forward for all your support, and thank you so much. வணக்கம், ரெனில் கௌதம். இந்த டிஜேஎம் கிரியேஷன்ஸ் அவதரிப்பிக்கும் மணல் நகரம் அந்த படத்துக்காக இசை நான் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் 5 சாங்ஸ் இருக்குது. விவி பிரசன்னா, அனிதா, ஹரிஹர சுதன்,
ஒரு துபாய் போப் சிங்கர் சுல்ஃபிக் இவர் தான் பாடியிருக்கேன். பெப்பி சாங்ஸ் இருக்குது, மெலடி சாங்ஸ் இருக்குது, குத்துப்பாட்டு, ஒரு அரபிக் சாங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பாட்டு எல்லோரும் கேட்கணும், விஷ் பண்ணணும். தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் வசந்த்குமார். மணல் நகரம்னு ஒரு படத்தை நான் தமிழ் மலையாளத்தில் தயாரிச்சிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க துபாயில் படமாக்கப்பட்ட படம். இங்கே துபாயில் உள்ள நடிகர்களும் இங்கிருந்து கொண்டு சென்ற தொழில்நுட்ப கலைஞர்களுமாக இணைந்து உருவாக்கப்பட்ட படம். சுமார் 60-70 நாட்கள் நாங்கள் துபாயிலிருந்து படம் பிடித்திருக்கிறோம். இதோடைய ஆடியோ லான்ச்சில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க சந்தோஷம். இதே போல் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் என்னுடைய படத்துடைய ரிலீஸ்லேயே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். 34 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலை ராகம்ங்கிற படம், அந்த படம் தான் எனக்கு வந்து லைஃப் கொடுத்துச்சு. நான் இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். அதனால் அது என்னோடய ஃபஸ்ட்டு படம். அந்த படம் பெருசாக ஹிட் ஆச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 10 படம் இங்கே தமிழில் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து மலையாளத்துக்கு போயிட்டேன். மலையாளத்தில் நிறைய படம் பண்ணேன். 200 ஃபிலிம்ஸ் கிட்ட ஹீரோவாக பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவாங்க ஆசை வந்துடுச்சு. சரி, அது ஏன் தமிழில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தமிழில் நான் வந்து பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டோரிஸ் தேடினேன். அப்போ எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து துபாயிலேருந்து இந்த கதையை சொன்னார். சரி, ஏன் இந்த கதை பண்ணக்கூடாது, இந்த கதை வந்து நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் தமிழில் வந்து துபாயை பேஸ் பண்ணி படம் வந்தது கிடையாது. மற்ற ஊர்லெலாம் எடுத்திருக்காங்க, மலேசியா அந்த மாதிரி இடத்துலலாம் எடுத்திருக்காங்க, இல்லை மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில். துபாயில் கூட சாங்ஸு ஏதாவது சீன்ஸுக்கு போயிருக்காங்களே தவிர ஃபுல் லெங்க்த் ஃபிலிம் வந்து துபாய் பேஸ்டு வந்ததில்லை. சரி, இந்த படத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் வந்து பிரஜின் வந்து அவர் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தார். சரியா அந்த கேரக்டருக்கு அவர் சூட்டபுளாக இருந்தாருன்ட்டு அவரை செலக்ட் பண்ணேன். அவர் தான் இதில் படத்தில் மெயின் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கௌதம் கிருஷ்ணா, ஜெய்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. துபாயிலேருந்து நான் நிறைய பேர் அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பிரஜனோட மணல் நகரம் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு தலை ராகம் படத்தில் நடிச்சிருந்த நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதாவது அந்த படத்தோட ஹீரோயின் ரூபாவாக இருக்கட்டும், தும்பு, தியாகு, ராஜசேகர், இப்படி நிறைய பேர். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை ரொம்ப எமோஷ்னலாகவே வெளிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் இந்த ஆடியோ லான்ச்காகவே வேறு ஸ்டேட்லேருந்து கிளம்பி வந்திருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஃபங்க்ஷன்லேயே ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்ம டிஆர் பேசினது தான். அது என்னென்னு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கீங்களே, பாருங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அழுவையா வருது, அவ்வளோ டென்ஷனாக இருக்கு. என்ன ஒருதலை ராகத்தை நடிச்ச அத்தனை பேரும் 34 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது ரொம்ப என்ன, சங்கர் வந்து ரொம்ப அருமையான ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனிதன் சங்கர். அப்புறம் வந்து என் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டார், வாடா தியாகு, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன்டா, கேசட் ரிலீஸ் பண்ணுறேன் வாடா அப்படின்னாப்புல. உன் படத்தில் நடிக்க முடியாட்டினா கூட உன் படம் கேசட் ஃபங்க்ஷனுக்காவது என்னை கூப்பிட்டியடா, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு நினச்சி நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது என்னுடைய நண்பன் டி ராஜேந்தர், நான் ராஜன் தான் கூப்பிடுவேன். நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படித்தவங்க தான், பக்கத்து வீடு. நானும் ராஜா இருந்தாலும் கூப்பிடுவேன். 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே போர்வை கட்டிக்கிட்டு நாங்கள் ட்ராமா போடுவோம் மொட்டை மாட்டினா. 4ஆவது படிக்கும் போதே நானும் ராஜாவும் எல்லாம் வந்து ஒருதலை ராகம் வந்து இன்னைக்கு ஒருதலை ராகம் வந்ததுனால தான் இன்னைக்கு 34 வருஷமா என் வண்டி ஓடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் எங்கள் டைரக்டர் ராபர்ட் ராஜசேகர் இந்த பாலைவன சோழில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நல்லா வந்து இன்னைக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா வீட்டில் சினிமாவுக்கெல்லாம் போகாதப்பா, வீணா போயிடுவ, கெட்டு போயிடுவ, இப்படிலாம் மிரட்டினாங்க. இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கையின் காரணமாக இந்த திரையுலகத்தில் இந்த பத்திரிகை நண்பர்களும் இயக்குநர்களும் எல்லாரும் என்ன நல்லா ஒரு 35 வருஷமா இன்னைக்கு என் வண்டி ஓடுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையில் வந்து என்ன பேசணும் அப்படின்னு என் மனசில் வந்து சில விஷயங்களை போட்டு தான் வந்தேன். நான் இங்கே வந்தோடனே உண்மையிலேயே நான் வந்து என்னால் பேச முடியாத அளவுக்கு நான் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறேன். ஆக்சுவலாக சங்கர் வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்காக கூப்பிட்டாப்புல. இங்கே வந்தோடனே எல்லாரும் ஒருதலை ராகத்தை பற்றி பேசுகிறாங்க. பேசாமல் இருக்க முடியாது. 34 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள்லாம் சந்திக்கிறோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு சங்கருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒருதலை ராகத்தில் வந்து கதை, திரைக்கதை, வாசனம், பாடல்கள், மியூசிக்கு எல்லாமே புதிய ஆட்கள்.
ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர் எல்லாருமே. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரையிலும், மணல் நகரத்தை பொறுத்தவரையிலும் அத்தனை பேரும் புதுமுகங்களாக இருக்கின்றார்கள். இந்த படமும் ஒரு மாபெரும் வெற்றியாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அடிக்கடி சொல்கிறாங்க அன்றைக்கி நான் பேசுகிறேன் தான் படம் ஓடிச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் பேசினா கூட மணல் நகரம் நல்லா ஓடும். இன்றைக்கி வந்து 2 அக்கேஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஒன்று வந்து எங்கள் ரீயூனியன் அண்ட் செகண்ட் திங் இஸ் மணல் நகரம் ஆடியோ ரிலீஸ். ஸோ எதை பற்றி பேசினான்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி டுடே எல்லோரும் ஒரு இமோஷனில் இருக்கோம். ஏன்னா 34 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உண்மை சொன்ன போல நான் இவங்களை யாருமே ஜாஸ்தி பார்க்கல. அஃப்கோர்ஸ் ராஜேந்தர் சாரோட ஒரு படம் பண்ணேன், வசந்த அடைப்புகள். அதுக்கப்புறம் உஷாவோட எப்போவாது பேசுவேன் தவிர யாருமே பார்க்கல. பட் ஸ்டில் ஒரு நாங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது இன்னைக்கு உண்மையாகவே ஹார்ட் உள்ள ஹார்ட்லேருந்து ஒரு ஹாப்பினஸ். எதுக்குன்னா நாங்கள் எல்லாம் வி ஆல் ஸ்டார்டட் டுகெதர். எல்லாருமே வந்தப்போ புதுசு. எல்லாருமே வந்து ஒரு மாதம் மாயவரத்தில் இருந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இருந்தோம். யாருக்குமே வந்து ஒருத்தர் பெருசு ஒருத்தர் சின்னன்னு இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஒரே ஹாப்பியாக அந்த படம் ஷூட்டிங் பண்ணோம். எல்லோரும் சொன்னாங்க ராஜேந்தர் சார் கதை அது இது பண்ணாருன்னா. மியூசிக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஷார்ட் எடுக்கும்போது ஜூம் டிங்கு மியூசிக்கோட சொல்வார் அவர். அந்த அளவுக்கு அவர் இருந்தது. அப்போது நாங்கள்லாம் வெரி வெரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். அதே ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இன்னைக்கு கூட நாங்கள் பார்க்கும்போது ஆஃப்டர் 34 இயர்ஸ் அதெல்லாம் ஞாபகம் வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் ஆனால் இன்றைக்கு புயலாக வரவில்லை. நான் இன்னைக்கு உண்மையிலே தென்றலாக இருக்கேன். ஏன்னா காட்சி வந்து எப்பயுமே ஒரே மாதிரியா இருக்காது. அது டயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனாலதான் அதுக்கு பேரு காத்து. எப்படி மாற வேண்டும் என்று இருக்குமாம் காத்து. அதனால்தான் அதற்கு பேரே காத்து. ஏன்னு கேட்டா மேகம் இருக்கும். மேகத்து பேர மோதனாதான் மழை. மோதாட்ட பார்த்துக்கிட்டே காத்து இருந்துன்னு வச்சுங்களேன். அந்த மேகத்தை காத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு ஒருதலை காதல். அந்த காத்து காத்துக்கிட்டே இருக்குமா. மேகமே எனக்கு ஒன்னு பிடிக்கும், எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை எப்ப என் காதலை சொல்றதுன்னு தெரியல, சொல்றதுன்னு தெரியலன்னு அப்படியே அந்த காத்து காத்துக்கிட்டே இருக்குமா. மேகமும் பார்த்துக்கிட்டே இருக்குமா. அந்த காத்து வந்து ராஜா அண்ணா, அந்த மேகம் வந்து அந்த படத்துல வர சுபத்ரா அண்ணா. ஏ சுபத்ரா சுபத்ரா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காத்து சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஆனா மேகம் பார்க்கும், பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா சொல்லவே சொல்லாது, மௌனமா இருக்கும். எப்பவாவது இந்த காத்து தாங்காம போய் தமான்னு போய் மோதிருச்சுன்னா மேகம் அப்படியே கரைஞ்சிரும். அது கரைஞ்சா மழை. இது ஒரு கதை. இத கூட கதையாக்கக்கூடிய அளவுக்கு டிஆருக்கு தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கு ஒருதலை ராகம்னா. ஒருதலை ராகத்துல ரூபா பேசலன்னா ரூபாவை பேச விடாதது ராஜேந்தர், பேச விடாதது விதி. பல நாயகிகளை பல நாயகனிடத்தில் பேச விடாதது விதி. இன்னைக்கு எஸ்எம்எஸ் கொடுக்கலாம் சார், இன்னைக்கு வந்து இன்னைக்கு இமெயில் இது பண்ணலாம், வாட்ஸ்அப். இன்னைக்கு ஒரு பொண்ணு தன்னோட கண்ணாலே கண்ணு மாதிரி கண்ணை வச்சுட்டு சொல்லுவா ஹேண்ட்ஸ்அப். அவனுக்கு இன்னைக்கு இருக்கு வாட்ஸ்அப். இன்னைக்கு பொண்ணு எல்லாம் போட்டுக்கான் மேக்கப். ஆனா அன்னைக்கு போய் லவ் சொன்னா சொல்லிடுவா பேக்கப். இன்னைக்கு பொண்ணெல்லாம் பண்ணிக்கிறான் மேக்கப் போடுறது, மேக்கப் போட்டு பண்ணிக்கிறது டச் அப். கிட்ட போய் லவ் சொல்ல முடியாம தடுமாறின அந்த தயக்கம் இருக்குல்ல. ஆனா பொண்ணு மேல காதல்னு வரும் ஒரு மயக்கம், ஆனா சொல்ல முடியாம இருக்கும் ஒரு தயக்கம். அதான் ஒருதலை ராகம். இன்னொன்னு இப்ப தியாகிக்கு தெரியும், ஸ்கூல்ல படிக்கக்குள்ளே நான் ரேங்க் ஸ்டூடெண்ட், காலேஜ்ல படிக்கக்குள்ளே நான் ரேங்க் ஸ்டூடெண்ட், காலேஜ்ல படிக்கக்குள்ளே கோல்டு மெடல். ஆனா நான் தங்க பதக்கம் வாங்கினேன். ஆனா தங்க பதக்கத்தை வீட்டுல வச்சுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக அந்த தங்க பதக்கத்தை கூட வித்துதான் நகை செஞ்சு போட்டேன். அதை பாரு எவ்வளவு சென்டிமெண்டான மேட்ரு. கை தட்டுங்க. நாடு எப்படி வழங்குமா? இவருக்கெல்லாம் எப்படி தங்கச்சி சென்டிமெண்ட் நாட்டுல வருமா? கப்பல் திரைப்படத்தோடைய ஷூட்டிங் ரீசெண்டாக ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்ததுங்க. வைபவ் தான் இந்த படத்தோட ஹீரோ. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். டமால் டுமில் படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேலே உருவாயிருக்கு. ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம்.
நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கப்பல் படம் சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷோபி மாஸ்டர் பண்ணிகிட்ருக்காரு. சங்கர் சார் அசோசியேட் கார்த்திக் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது ஒரு ரொமான்டிக் காமெடி படம் முடிஞ்சது. Hi everyone, this is Sonam Bajra. This is my first Tamil film and working in South is a great experience. My film name is Couple and the character that I'm playing is called Deepika. She's a very modern girl, she's very confident about herself, but she falls in love with a guy who's from a village. So they are very different from each other, and then when they fall in love, what happens after that is very exciting. And it's a film which is full of fun, full of excitement and laughters. So I enjoyed it while shooting for it. So I hope when you'll watch it, you'll really like it. என் பேர் கார்த்திக், நான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட பேர் கப்பல். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ண ரொமான்டிக் காமெடி. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக விடிவி கணேஷ், கருணாகரன், அர்ஜுனன் நந்தகுமார், ரோபோ சங்கர் இவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு சாங் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ரொமான்டிக் சாங். இது கேண்டி, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், ஸ்வீட்ஸ் இது மாதிரியான விஷயங்களை ஒரு கான்செப்டாக எடுத்து அதை ஒரு லவ் ரொமான்டிக் சாங் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய், நான் தினேஷ், கப்பல் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இதுக்கு முன்னாடி சூதுகம் அண்ட் தெகிடி பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபில்ம், கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு 60 days மேலே ஷூட் போயிருக்கோம். இப்போ இதோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. இப்போது வந்து அந்த படத்துக்கான ஒரு சாங் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லைக் அ கேண்டி அண்ட் கேக் சாக்லேட் பேஸ் பண்ணியான ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு ஃபேண்டசியான செட் இது. ஸோ ஷோபி மாஸ்டர் கோரியோ பண்ணுறாங்க. சாங் நல்லா வந்திருக்கு. புதிய யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் ஷோபி. இப்போ நீங்கள் கப்பல் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கீங்க. ரொம்ப இது வந்து ஒரு க்யூட்டான சாங் கான்செப்ட். க்யூட்டுன்னு சொல்கிறது தான், பட் இந்த க்யூட்டுன்றது உண்மையாலே க்யூட் தான். என்னென்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட். ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், கேண்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சாங். அது அழகாக வந்து எப்படி லவ்வோட கனெக்ட் பண்ணி பண்ணலாம், ரொமான்ஸை கனெக்ட் பண்ணி பண்ணலாம். ரொம்ப அழகாக லிரிக் எழுதியிருக்காங்க. அதுக்கு அழகாக மியூசிக் போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி சொல்லணும். தினேஷோட ஃபோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஒரு லெட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஃபிலிம் பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. அது நாங்கள் பார்க்குறதுக்கு டெக்னிஷன் நாங்கள் நிறைய பார்க்குறோம், பட் எங்களுக்கே என்ஜாயபுளாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். என்னோடய பங்குக்கு நான் வந்து சின்ன க்யூட் மூமெண்ட்ஸும் க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து ஒரு கரெக்டாக ஒரு கான்செப்ட் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வருது நம்புகிறேன். என் பேர் சாமி. இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணி சொன்னோடனே நான் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த படத்தில் ஒரு சாங் வரணும், ட்ரீம் சாங் மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னோடனே கேண்டி ஸ்ட்ரீட் பிளான் பண்ணியிருந்தார். கேண்டி ஸ்ட்ரீட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், தமிழ் சினிமா கொஞ்சம் புதுசாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ மூவ் பண்ணி ரெடி பண்ணி இது பண்ணியிருக்கிறோம். சினிமா உங்கள் மனசில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, சினிமா சம்மந்தப்பட்ட ஷோஸையும் நீங்கள் ரசித்து பார்க்குறீங்க. அதுதான் எங்களுடைய ஷோவோட வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி அடுத்த காலோட அன்கட்டில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying bye-bye from Kollywood Uncut.